ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த 30 சென்டிமீட்டர் அல்ட்ரா கிளியர் கிளாஸ் டேங்க்கில் தான் ஸ்கேப் பண்ண போகிறோம். இந்த அல்ட்ரா கிளியர் கிளாஸ் டேங்க்கில் வந்து நீங்கள் பிளான்டட் டேங்க்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லுக் அண்ட் ஃபீல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டேங்க்கில் தான் நம்ம இன்றைக்கி ஸ்கேப் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஸ்கேப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து எலிஃபென்ட் ஸ்கின் ராக்கு, எலிஃபென்ட் ராக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ராக் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஸ்கேப் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு நேனோ டேங்க்கில் கொஞ்சமாக ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சமாக பிளான்ஸ் யூஸ் பண்ணி எல்லோரும் ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கேப்பிங் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வெல்கம் டு அமுதா காஸ்கேப்ஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து இந்த எலிஃபென்ட் ராக் தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்பயுமே ஸ்டோன் எடுத்துட்டிங்கன்னா ஸ்டோனில் வந்து எந்த சைடு வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்றதை பார்த்துட்டு அதை வந்து உங்களுக்கு டேங்க்கில் விசிபிளாக இருக்கிற மாதிரி வைக்கணும். இந்த சைடு வர எனக்கு வந்து இந்த சைடு வந்து பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து ஃப்ரண்ட்டில் தெரிகிற மாதிரி நான் வைக்கிறேன். ஸோ இது கூட இன்னொரு 2-3 ஸ்டோன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டோனை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சைட்ஸில் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு இது இருக்கும். ஆனால் இந்த லைன்ஸ் எல்லாம் இதில் இப்படி போகுது. ஸோ சேம் இதே மாதிரி லைன்ஸ் மேட்ச் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த இதை வந்து ஃப்ரண்ட் சைடில் வர மாதிரி வைக்கிறேன். ஸோ மொத்தம் ஒரு 3 ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, இந்த சைடு வந்து ரொம்ப நல்லா இல்லை. ஸோ எந்த பக்கம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா எந்த பக்கமே இந்த ஸ்டோன் நல்லா இல்லை. அதனால் இந்த ஸ்டோனை வந்து முடிஞ்ச வரையும் நம்ம ஹைட் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து பாட்டமில் வைக்கலாம். பாட்டம்லேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சைடு தெரிகிற மாதிரி வைக்கிறேன். இதுக்கு மேலே இந்த ஸ்டோனை வைக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு கேப் இருக்கும். நான் ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கிறேன். ஓகே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் லெஃப்ட் சைடில் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ என்கிட்ட எலிஃபென்ட் ராக் வேறு பெருசு தான் இருக்குது. வேறு எதனா சின்ன சைஸ் ஸ்டோன் இருக்கான்றதை பார்த்துக்கிறேன். இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து ரிவர் கிரேவல் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக ரிவர் கிரேவல் தான் போட போகிறேன். அப்புறம் இந்த பேக் சைடில் வந்து அக்வா சாயில் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கேப் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கா. ஸோ சாயில் போட்டு முடிச்சிட்டோம். சாயிலில் வந்து இப்போது ஒரே ஒரு பிளான்ட்டை தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் வைக்க போகிறது வந்து பிளிக்ஸா ஜப்பானிக்கா தான். இந்த பிளான்ட் மட்டும்தான் பின்னாடி யூஸ் பண்ண போகிறேன். வச்சுட்டு பத்தல்னா வேறு எதனா பிளான்ட் வேணால் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிடுறேன் சாயிலில்.
அவ்வளோதான் கைஸ், ரொம்ப சிம்பிளாக இந்த ஸ்கேப்பிங் முடிஞ்சு. எல்லோரும் ஈஸியாக இதை ட்ரை பண்ணலாம். 2 பிளான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிளிங்ஸா ஜப்பானிக்கா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு ஈஸி பிளான்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூட வந்து அனுபியஸ் வந்து ஒரு டிசி கப்பில் இருந்த அனுபியஸ் வந்து 3 பிளேஸில் வச்சுருக்கேன். ஸோ இந்த டேங்க் வந்து அதோட பிளேஸில் வச்சுட்டு வாட்டர் ஃபில் பண்ணிடலாம். இந்த ஈஸியான லேஅவுட் எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த லேஅவுட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கும் ஒரு பிளான்டட் டேங்க் வேணும் அப்படின்னா எங்களை வந்து இன்ஸ்டாகிராமில் இல்லை வெப்சைட்டில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் வெப்சைட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டேங்க் வந்து அதோட பிளேஸில் வச்சுட்டு வாட்டர் வந்து ஃபில் பண்ணிடலாம். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you on next video. Take care. Bye. Tata.